டீடைல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन derive the ideal gas equation. deriveனா அதுக்கான ஃபார்முலாவை நம்மளே கண்டுபிடிக்கணும், derive பண்ணணும். அந்த ஃபார்முலா ஆக்சுவலா எப்படி உருவாகுது அதை வந்து நம்ம derive பண்ணி காமிக்கணும். எதுக்கான ஃபார்முலானா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இதெல்லாம் நம்ம ஷார்ட் ஆன்சர்ல ரொம்ப டீடைலா பார்த்துட்டோம். இந்த லாங் ஆன்சர் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஆன்சர்ல 4th 5th பாயில்ஸ் லா ஆஃப் வால்யூம் இந்த ஷார்ட் ஆன்சருக்கானதும் ஐடியல் கேஸ் ரியல் கேஸ்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த क्वेश्चन டீடைல் ஆன்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும். அந்த ஐடியல் கேஸுக்கு அதாவது இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆர் இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் இல்லாத ஐடியல் கேஸுக்கான ஈக்குவேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இதுக்கான ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அவகாட்ரோ லான்னா என்னன்னு பார்க்கணும். சோ அதை புரிஞ்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது பாயில்ஸ் லா சார்ல்ஸ் லா வந்து நம்ம 2 மார்க்லயே ஷார்ட் ஆன்சர்லயே பார்த்துட்டோம். அவகாட்ரோஸ் லாவும் பார்த்துட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதனுடைய பேஜ் நம்பர்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், அதை பாருங்க. இப்ப அவகாட்ரோ லானா என்னன்னு பார்ப்போம். அவகாட்ரோ லா states that at constant pressure and temperature the volume of a gas is directly proportional to the number of atoms or molecules present in it. இதை நான் ஷார்ட்டாவே சொல்றேன். இந்த ஆன்சருக்கு இது ஒரு பார்ட், இந்த ஈக்குவேஷன் மட்டும் தான் நம்ம உபயோகப்படுத்த போறோம். இதெல்லாம் எழுத போறது இல்லை, ஆனா புரிஞ்சுக்கணும். அவகாட்ரோ லான்றது கான்ஸ்டன்ட் பிரஷர் அண்ட் டெம்பரேச்சரும் பிரஷரும் மாறாத நிலையில இருக்கும்போது அந்த கேஸோடைய வால்யூம் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னா அந்த கேஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லனா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஈக்குவேஷன் எழுதணும்னா V is directly proportional to N. N-ம் V-யும் நியூமரேட்டர்ல இருக்கு. சோ இதை வந்து கான்ஸ்டன்டா நம்ம மாத்தணும்னா V equal to N into constant. அப்ப N-ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துன்னா V divided by N equal to constant. இங்க ஈக்குவல் டு வருது பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப N-ன்றது என்ன? N-ன்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் அவகாட்ரோ நம்பர்னா என்ன? அவகாட்ரோ நம்பர் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். நம்மளுக்கு மோல்லாம் என்னன்னு தெரியும். ஒரு மோல்ல 6.023 into 10^23 ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஒரு மோல்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கேஸ் இருக்கு, சப்ஸ்டன்ஸ்னா ஒரு கேஸ் கூட இங்க சொல்லலாம். அந்த கேஸ் உடைய 1 மோல் அளவுன்னு நம்ம குறிக்கிறோம்னா அதுல இவ்வளவு ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம 1 மோல்னு சொல்லுவோம். அதுல உள்ள ஆட்டம்ஸ் உடைய அளவு வந்து அவகாட்ரோ நம்பர்னு சொல்லுவோம். இப்ப இந்த அவகாட்ரோ நம்பர் V by N equal to constant இதையும் சேர்த்து தான் நம்ம பாயில்ஸ் லா சார்ல்ஸ் லா யூஸ் பண்ணி அவகாட்ரோ லா யூஸ் பண்ணி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க, the ideal gas equation is an equation. இது ஒரு ஈக்குவேஷன் which relates all the properties of an ideal gas. ஐடியல் கேஸ் உடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் அதனுடைய தன்மையையும் நம்ம ரிலேட் பண்ண போறோம், சம்பந்தப்படுத்த போறோம். அப்ப ஐடியல் கேஸ்ன்றது எதை ஒபே பண்ணும், எதை ஒத்து போனோம்னா பாயில்ஸ் லா சார்ல்ஸ் லா அவகாட்ரோஸ் லா இந்த 3 லாவையும் பொருந்துச்சுன்னா, இந்த 3 லாக்கும் பொருந்துச்சுன்னா அது ஐடியல் கேஸ் நம்ம சொல்லுவோம். அந்த ஐடியல் கேஸ்ன்றது இந்த 3 லாவும் ஒபே பண்ணும்னா இதுக்கு ஏத்த மாதிரி அது பிஹேவ் பண்ணும்னு அர்த்தம். அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா. சோ நம்ம ஐடியல் கேஸ்க்கு தான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம், அதை நல்லா புரிஞ்சுங்க. ஏன் ஐடியல் கேஸ்னா ஐடியல் கேஸ்ன்றது இந்த 3 லாவும் ஒபே பண்ணும். நெக்ஸ்ட் இது 3 லாவும் பொருந்ததுன்னு சொல்லியிருக்கோம். சோ நெக்ஸ்ட் அந்த 3 லாவும் நம்ம எழுத போறோம். அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா படி PV equal to constant. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஷார்ட் ஆன்சர்ல பார்த்ததுதான். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். 3.1 எழுத தேவையில்ல, இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதினாலே போதும். நெக்ஸ்ட் சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லா படி நம்மளுக்கு என்ன தெரியும்? V by T equal to constant. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஷார்ட் ஆன்சர்ல. V by T equal to constant. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம அவகாட்ரோ லானா என்னன்னு பார்த்தோமா இந்த டீடைல் பார்க்கிறதுக்கு முன்னாடி. சோ அக்கார்டிங் டு அவகாட்ரோஸ் லா V by N equal to constant. இது தேர்ட் ஈக்குவேஷனா வச்சுப்போம். ஆஃப்டர் கம்பைனிங் ஈக்குவேஷன்ஸ் 3.1 3.2 3.3 அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 ஈக்குவேஷனை நம்ம கம்பைன் பண்றோம், சேர்க்கிறோம்னா you can get the following equation. PV divided by NT equal to constant கொடுத்திருக்காங்க. இது எப்படி ஒன்னா கொண்டு வராங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். PV equal to constant பார்த்தோமா, அந்த equal to constant இப்போதைக்கு எடுக்காதீங்க, PV மட்டும் எடுத்துப்போம். இப்ப டினாமினேட்டர்ல இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் சார்ல்ஸ் லா படி V by T அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. அதே போல அவகாட்ரோ லா படி V by N எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம ஒன்னா சேர்க்கிறோம்னா இங்க நியூமரேட்டர்ல என்னென்ன லெட்டர்லாம் இருக்குன்னு பாருங்க. P இருக்கு, V இருக்கு. அந்த V வந்து ஒரு டைம் எழுதினாலே போதும். சோ PV. ஏன்னா கம்பைன் பண்ணும்போது ஒரு டைம் எழுதினாலே போதும். டிவைடட் பை 1 into அதாவது 1 தான் இங்க வந்திருக்கு. சோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இங்க T எழுதிருக்கணும், N எழுதிருக்கணும். சோ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எழுதுறோம் அர்த்தம். அதுதான் கம்பைனிங் ஈக்குவேஷன்ஸ். கடைசி என்ன கிடைக்குது? PV divided by NT அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கிடைக்குது. அதான் இங்க PV ஸ்லாஷ்னு போட்டிருக்காங்க, அது டிவைட்னு அர்த்தம். PV by NT ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட் இருக்கு. சோ அதை ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதிட்டு இதை ஃபோர்த் ஈக்குவேஷனா வச்சுக்கணும். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சிருக்கோம்ல, இதுதான் the above relation is called the combined law of gases. இந்த ரிலேஷன், இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம கம்பைன்டு law of gases னு சொல்லுவோம். அந்த
மூணு லா நம்ம தனித்தனியா பார்த்தோமா, அந்த மூணு லாவையும் கம்பைன் பண்ண லான்னு அர்த்தம். இஃப் யூ கன்சிடர் a gas which contains mu moles of the gas, the number of atoms contained will be equal to mu times the Avogadro number Na. நம்ம ஏற்கனவே Avogadro நம்பர் Avogadro லாலே பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க, அப்பதான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கேஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். ஒரு கேஸ்ன்றதை நான் இந்த பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதுல 1 மோல் கேஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஸோ எத்தனை வேணாலும் இருக்கலாம்ன்றதை தான் நம்ம மியூன்னு எடுத்துக்கிறோம். இப்ப இந்த சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கோம்ல, இது வந்து ஒரு மோல் குறிக்குது, 1 மோலை குறிக்குது. ஒரு சர்க்கிள் வந்து 1 மோலை குறிக்குது. அதுக்குள்ளார சின்ன சின்னதா இந்த கிரீன் கலர் டாட்ஸ் போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ளார இருக்கிற ஆட்டம்ஸை குறிக்குது. ஸோ 1 மோலுக்குள்ளார எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதை தான் அவகாட்ரோ நம்பர்னு பார்த்தோம். அவகாட்ரோ நம்பர்ன்றது 1 மோலுக்குள்ளார எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு, 6.023 × 10⁻23 அந்த வேல்யூலாம் பார்த்தோம் அவகாட்ரோலால. ஸோ அதை தான் அவகாட்ரோ நம்பர்னு சொல்லுவோம். இது வந்து 1 மோலுக்கான அளவு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்க்கு உள்ளார 5 மோல் இருக்குன்னு வச்சுப்போம். 5 சர்க்கிள் போட்டிருக்கேன். ஸோ 5 மோல் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப 5 மோல் இருக்குன்னா மொத்தம் எத்தனை ஆட்டம் இதுல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுதான் n, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கேஸ். இப்ப அதை வந்து என்னன்னு சொல்லுவோம். அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரு மோலுக்கு நம்மளுக்கு எவ்வளவு அளவுன்னு தெரியும். அப்ப 5 மோலுக்கு 5 இன்டூ அதை பண்ணா போதுமா? அப்ப நம்மளுக்கு எத்தனை மோல்ஸ்ன்றத நம்ம மியூன்னு எடுத்தோம்னா மியூ இன்டூ என்னு எழுதணும். இப்ப இதெல்லாம் நம்பர் பெருசா இருக்கும் போது சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 6.023 × 10⁻23 மல்டிப்ளை பை 5 நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்ப ஜென்ரலா போட்டோம்னா மியூன்னு எழுதுறோமா, இது போலலாம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப இதுதான் ஒரு கேஸ், இதுல 5 மோல் இருக்கு. இதுல ஒரு மோல்லையும் 10 ஆட்டம்ஸ் இருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப மொத்தம் எத்தனை மோல் இருக்கு? 5 மோல் இருக்கு. நமக்கு மொத்தம் இந்த கேஸ்ல எத்தனை ஆட்டம் வரும்? அப்ப ஒரு சர்க்கிள்குள்ளார எத்தனை ஆட்டம் இருக்கு? 10 ஆட்டம் இருக்கு. அப்ப 5 சர்க்கிள் இருக்கு. 5 × 10 பண்ணோம்னா 50 ஆட்டம்ஸ்னு வருமா? அப்ப அதுதான் இந்த கேஸ்ல உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், n = 50. இதுவே நம்மளுக்கு இது உள்ளார எத்தனை மோல்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம மியூன்னு ஒரு லெட்டர் எடுத்துக்கிறோம், அந்த சிம்பிள் எடுத்துக்கிறோம். மியூன்றது எத்தனை வேணா இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 10 இருக்கலாம். என்னன்றது ஆனா கான்ஸ்டன்ட். 6.023 × 10⁻23 கான்ஸ்டன்ட். அதுக்கு வேற நம்ம இங்க 10ன்னு ஒரு சின்ன நம்பர் எடுத்து புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஆக்சுவலா என்னன்றது நம்பர் வந்து ஏற்கனவே பிக்ஸ்டு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரு கேஸ்க்கு அது உள்ளார எத்தனை மோல்ஸ் இருக்கு, ஒரு மோல்லையும் எத்தனை ஆட்டம் இருக்குன்றத மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுதான் சிம்பிள். நெக்ஸ்ட், யூசிங் ஈக்குவேஷன் 3.5 ஈக்குவேஷன் 3.4 கேன் பி ரிட்டன் as. இந்த ஈக்குவேஷன் 3.5 அதாவது இதை 50 ஈக்குவேஷன் நீங்க வச்சுக்கலாம். 50 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நீங்க எக்ஸாம்ல எழுதும்போது இதை யூசிங் ஈக்குவேஷன் 5ன்னு எழுதினாலே போதும். யூசிங் ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் 4 கேன் பி ரிட்டன் as. இந்த 4ன்றதை நம்ம எப்படி மாத்தி எழுதலாம்னா, இந்த 4ன்ற ஈக்குவேஷன்ல என்னன்றது இருக்கா, இந்த 5ன்ற ஈக்குவேஷன்ல n-க்கான வேல்யூ கிடைச்சிருச்சா நம்மளுக்கு. அப்ப இந்த n-க்கு பதிலா இதை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்ப இந்த டினாமினேட்டர்ல மியூ இன்டூ NA அதுதான் வரும். சோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர்ல மியூ இன்டூ NA, t ஏற்கனவே இருக்கு, PV நியூமரேட்டர்ல இருக்கு, ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. நெக்ஸ்ட், the value of the constant in the above equation. இந்த ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட்னு எழுதி இருக்கிறோம்ல, நான் ஏற்கனவே சொன்னேன். கான்ஸ்டன்ட்னு எழுதலாம், அதுக்கு ஏதாவது லெட்டரும் கொடுக்கலாம். இப்ப இங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு KB. KBனா என்னன்னா, கேனா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அதுக்கு கீழே வந்து பீன்னு போட்டதுனால இதுக்கு பேர் வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்ன்றதுனால கீழே பீன்னு போட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் அதுல போட்டிருக்காங்க. சோ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இது இந்த கான்ஸ்டன்ட்க்கு பதிலா KBன்னு எழுத போறோம், which is called as போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதுக்கு யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் பத்தி நான் அடுத்தது சொல்றேன். hence we have the following equation. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பார்க்கலாம். யூனிட் வந்து நான் எப்படி வருதுன்னு சொல்றேன். இப்ப ஃபாலோயிங் ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னா, PV divided by mu NAT இது அப்படியே எழுதிட்டோம். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்க்கு பதிலா KBன்னு எழுதிட்டோம். ஏன்னா KB தான் நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கு பேரு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட், PV டிவைடட் பை இந்த mu இன்டூ NA இன்டூ T வந்து டினாமினேட்டர்ல இருந்ததா, அது ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா என்ன ஆகும், மல்டிப்ளை ஆயிடுமா. சோ ரைட் ஹேண்ட் சைட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா mu NA KB T. இது அப்படியே மொத்தமா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு கேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இது மாறாது. சோ அதுல உள்ள மோல்ஸ், அவகாட்ரோ நம்பர், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ, இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்டா தான் ஒரு வேல்யூ கிடைக்கும் ஒரு கேஸ்ன்னு எடுத்தோம்னா. அப்ப PV ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலா mu NA KB நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அந்த சர்க்கிள் பண்ணது வந்து Rன்னு எடுத்துக்க போறோம், which is termed as universal gas constant. இதையும் இன்னொரு கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அது KB மட்டும். அந்த KB கூட ஆட்டம் உடைய நம்பர், அந்த அவகாட்ரோ நம்பர்லாம் சேர்த்தோம்னா
டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோட நம்பர்ஸை சேர்த்தோம்னா அதுக்கு கிடைக்குதுல ஒரு கான்ஸ்டன்ட், அதை வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறோம். அதுக்கு நேம் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம். அதனுடைய வேல்யூ எவ்வளோனா 8.31 ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின். நம்ம யூனிட் எப்படி வந்ததுன்னு நான் சொல்றேன். இந்த நம்பர்லாம் பொறுத்தவரை அது கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் PV ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டீன்றது ரிமைனிங் இருக்கு, அதை எழுதியாச்சு. இப்ப PV ஈக்குவல் டு RT நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? இதை வந்து 6th ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இப்ப ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். இதை வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, இல்ல ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஏன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்றாங்க? Because it gives the relation between the state variables and it is used to describe the state of any gas. இப்ப நல்லா புரிஞ்சுங்க, இதை ஒரே ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஸ்டேட் வேரியபிள்ஸ்னா என்னன்னா, ஒரு கேஸை பத்தி நம்ம அதனுடைய தன்மையெல்லாம் நம்ம சொல்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய பிரஷர் இவ்வளவு, வால்யூம் இவ்வளவு, டெம்பரேச்சர் இவ்வளவு, இது போல நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஸ்டேட் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. ஒரு கேஸோடைய ஸ்டேட் அது எப்படி இருக்குது அதை பத்தி சொல்றதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் உபயோகப்படும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதுனதுனால அதுக்கு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். இங்க பாருங்க, ஸ்டேட் வேரியபிள்ஸ், அதுல ஸ்டேட்னு வருது, அந்த ஸ்டேட் எடுத்து இங்க எழுதிட்டாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுக்காக உபயோகப்படும்னா, ஒரு கேஸ் உடைய எனி கேஸ், எந்த ஒரு கேஸா இருந்தாலும் அதனுடைய ஸ்டேட்டை பத்தி, அது எப்படி இருக்கு, அதோட பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர், அதை பத்தி எல்லாம் சொல்லுது இல்ல. இது இல்லாம நிறைய வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இது பேசிக்கான வேரியபிள்ஸ் வந்து பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர். இதுல உள்ள ஆர் என்ற லெட்டர் வந்து கான்ஸ்டன்ட், அதனுடைய வேல்யூ மாறாது. ஆனா PVT இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் சொல்றோம்ல, இது வந்து ஒரு கேஸை பொறுத்து மாறும். சோ அந்த கேஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம இதை சொல்றதுனால இதுக்கு பேர் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். இப்ப ஈக்குவேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டன்ட்டுக்குலாம் யூனிட் எல்லாம் கொடுத்திருந்தாங்களா, அதை எப்படி அரைவ் பண்ணணும், அதை எப்படி அடையணும்ன்றத பார்க்கலாம். இப்ப இந்த வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கான்ஸ்டன்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு இந்த ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்களா, PV டிவைடட் பை மியூ NAT, அதை தான் இங்க எழுதியிருக்கிறேன். இதுல பார்த்தோம்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஜூல் பெர் கெல்வின் சொல்றாங்களா, அது எப்படி சொல்றாங்கன்னா P இன்டூ V, இந்த பிரஷரையும் வால்யூமும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதுக்கு கிடைக்கிற யூனிட் வந்து ஜூல். சோ நியூமரேட்டர்ல ஜூல்னு இருக்கு, டினாமினேட்டர்ல இதெல்லாம் ஆட்டம்ஸை குறிக்குது. சோ இதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் Tன்றது டெம்பரேச்சர், டெம்பரேச்சருக்கு கெல்வின்றது தான் யூனிட். சோ கெல்வின்றது டினாமினேட்டர்ல வருது. அந்த டினாமினேட்டர்ல வந்து நம்ம பவர்ல கொண்டு போனோம்னா கெல்வின் பவர் -1 ஆயிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஜூல்ன்றது ஏற்கனவே பவர்ல இதுல இருக்கு, நியூமரேட்டர்ல இருக்கு. P இன்டூ V மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற யூனிட் ஜூல். டினாமினேட்டர்ல இருந்து K மேல கொண்டு போனா K பவர் -1. சோ ஜூல் K பவர் -1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போதுமே ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அந்த ஃபார்முலால இருந்தா நம்ம யூனிட்டை அரைவ் பண்ணணும். நெக்ஸ்ட் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அதாவது கேபிட்டல் லெட்டர் R. இதனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? மியூ NA KB. அதான் இங்க எழுதிருக்கோம், மியூ NA KB. இதுல கேபிக்கு நம்மளுக்கு என்ன யூனிட் தெரியுமா? ஜூல் கெல்வின், அதாவது பெர் கெல்வின், K பவர் -1. சோ J K பவர் -1, அது கூட மோல் பவர் -1. இது ஏன் போட்டிருக்காங்கன்னா, இது இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்ன்றது 1 மோலுக்கு தான் கண்டுபிடிப்பாங்க. அதாவது 1 மோல் அளவுக்கு எவ்வளவு கான்ஸ்டன்ட் வேல்யூன்றது தான் கண்டுபிடிப்பாங்க. அதனாலதான் பெர் மோல்னு இங்க எழுதிருக்காங்க. மியூன்றது தான் ஒரு கேஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் மோல்ஸ். அது எத்தனை வேணாலும் இருக்கலாம், 5, 10, அது போல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஒரு மோலுடைய அளவுக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதனாலதான் பெர் மோல்னு எழுதிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா வச்சு யூனிட் எழுதிடலாம். ஜூல் பெர் கெல்வின், இதுக்கு ஜூல் பெர் கெல்வின். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஒரு மோலுக்கு தான் கண்டுபிடிப்பாங்க. அதனால பெர் மோலும் எக்ஸ்ட்ரா அது கூட எழுதிருக்கோம். ஜூல் பெர் கெல்வின் இங்க இருக்கு பாருங்க, ஜூல் பெர் கெல்வின், பெர் மோல நம்ம எக்ஸ்ட்ரா எழுதிருக்கோம். ஏன்னா அது 1 மோலுக்காக கண்டுபிடிக்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.